வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரண்டு எதிரிகள், ஒன்று செவ்வாய், மற்றொன்று சனியின் பார்வையால் இந்த இரண்டு கிரகங்களும் 5 ராசி மக்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச பார்வையால் கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயலை இவர்கள் துணிந்து செயல்பட இருக்கிறார்கள். இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தின் சனியின் அம்ச பார்வையால் பெரிதும் பாதிக்கப்படும் ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம். ஜூன் 1, 2024 அன்று தைரியம் மற்றும் துணிச்சலின் கிரகமான செவ்வாய் மேஷ ராசியில் நுழைந்தார். இவர் 2024 ஜூலை 12 வரை இங்கேயே இருப்பார். அதே நேரத்தில் சனியின் 3ஆம் அம்ச பார்வை செவ்வாய் மீது விழுவதால் அதன் விளைவாக ஜூன் மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களின் அசுப பலன்கள் ஜூலை 12 வரை 5 ராசிக்காரன் வாழ்க்கையில் காணப்படும். இந்த ராசிகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். செவ்வாய் கிரகத்தின் சனியின் அம்ச பார்வையால் பாதிக்கப்படும் கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 5 ராசிக்காரனுடைய தீங்கு விளைக்கக்கூடிய தன்மையை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிரகங்களாக அவை உள்ளன. கடகம். செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச பார்வை காரணமாக கடகராசி மக்கள் பல எதிர்மறையான தாக்கங்களை சந்திக்க நேரிடும். இந்த சூழ்நிலையில் கடகராசி மக்களின் வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருக்கும். இந்த ராசி மக்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், செய்யும் தொழிலில் பின்தங்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்புக்காக இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம். இதன் காரணமாக நீங்கள் ஏமாற்றம் அல்லது மனச்சோர்வு, மனதுக்கம் அடையலாம். செவ்வாய் கிரகத்தின் சனியின் அம்சம் இருப்பதால், அதாவது செவ்வாய் கிரகத்தின் மீது சனியின் அம்ச பார்வை விழுவதால் உங்கள் தொழில் பெரிய வெற்றியை பெற உங்களால் முடியாது. மேலும் உங்கள் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த கடகராசி மக்கள் தங்கள் நிதி நிலைமையில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச பார்வை உங்கள் உறவுகளின் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வரும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது சர்ச்சைகளில் ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் சிறிய பிரச்சனைகளை பெரிதாகலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் குடும்ப உறவுகளில் கவனமுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் தங்களின் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் இந்த காலம் உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் பல நோய்கள் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே தங்களுடைய தேக நலன் சார்ந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் கடகராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே அது சார்ந்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் தங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி மக்கள் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தினுடைய எதிர்மறையான தாக்கத்தையும் பலமாக தாங்க வேண்டி இருக்கிறது. இந்த காலம் இந்த கன்னிராசி மக்களுக்கு பல சிக்கல்கள் அதிகமாக நிரப்பும். இதனால்தான் கன்னிராசி மக்கள் ஜூன் மாதத்தில், அதாவது ஜூலை 12 வரை பெரிய முடிவை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழிலை பற்றி பேசினால் உங்கள் வேலையை நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலும் நிறைய முயற்சிகள் செய்த பிறகும் உங்களை வருத்தப்படுத்தும் நேர்மையான முடிவுகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அனுபவிக்காமல் இருப்பீர்கள். உங்கள் பொருளாதார நிதி வாழ்க்கையில் நீங்கள் பண இழப்பை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் சில தேவையற்ற செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யும். உங்கள் தேவையற்ற செலவுகளை நிறைவேற்ற சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அல்லது அந்த கடனை வாங்காமல் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை நீங்கள் ஆராய வேண்டும். மறுபுறம் கன்னிராசி மக்கள் தங்கள் தொழிலை நடத்தும் கன்னிராசி மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காமலும் ஆதாயம் கிடைக்காமலும் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இதுக்கு ஆணவம் அல்லது ஈகோ காரணமாக இருக்கும் என்று தெரிகிறது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் குடும்பத்தில் இடையிலான காதல் உறவில் சிக்கல் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. எல்லாவற்றும் காரணம் பண பற்றாக்குறை என்பதை உணர்ந்து அமைதியாக இருப்பது கன்னிராசி மக்களுக்கு நல்லது. இது தவிர கன்னிராசி மக்களுக்கு தொண்டை தொற்று மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தாக்கும் பிரச்சனைகளும் இருக்கின்றன. அடுத்து துலாம். துலாம் ராசி மக்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் காரணமாக எதிர்மறையான முடிவுகளை சந்திக்க போகும் ராசிகளில் துலாம் ராசி மக்களும் உள்ளனர். செவ்வாய் கிரகத்தின் சனியின் அம்ச பார்வை உங்களுக்கு மிகவும் பலனளிக்காது. தங்களது காதல் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் இந்த அம்ச பார்வை வெற்றியை தரப்போவதில்லை.
சொத்துக்களால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தங்களது குடும்பத்தின் மன அழுத்த சூழ்நிலையை உருவாக்கும். திருமணம் செய்ய நினைப்பவர்கள் திருமணத்தை சிறிது காலம் தள்ளி வைப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். துலாம் ராசி மக்கள் தங்கள் பணத்தை எங்காவது முதலீடு செய்ய விரும்பினால் இப்பொழுதுக்கு அது வேண்டாம். சிறிது காலம் காத்திருக்க வேண்டியது. ஜூலை 12க்கு அப்புறம் நீங்கள் முடிவை எடுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். துலாம் ராசி மக்கள் தொழில்துறை சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழலில் நீங்கள் பொருளாதார நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். இந்த துலாம் ராசி மக்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை அல்லது உடைமைகளை இழக்க நேரிடும். எனினும் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மறுபுறம் துலாம் ராசி மக்கள் காதல் உறவில் உங்கள் பங்குதாரர் துணையுடன் நல்ல உறவை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். தங்களின் உடல்நலத் துறையிலும் பார்க்கும் பொழுது சற்று கவலை அளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனினும் நீங்கள் பொறுமையாக இருந்து அலசி ஆராய்ந்து அதற்குரிய பதிலை எடுக்க வேண்டும். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களின் கால்வலி பிரச்சனைகளை உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் எக்காரணம் கொண்டும் மன அழுத்தத்தை அதிகப்படுத்த உதவி செய்யாதீர்கள். ஆகவே மனத்தை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருந்து உடல் ஆரோக்கியத்தை பெறுவது உங்கள் கடமையாகிறது. அடுத்து விருச்சிக ராசி மக்கள் செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச பார்வையால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் எவ்விதமாக பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது அவர்களின் வாழ்க்கையில் தெரியாத ஒரு படிநிலையாகும். நீங்கள் ஒரு சிறந்த வேலைவாய்ப்பை தேடுகிறீர்கள் என்றால் அதில் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சலுகையை பெறலாம். தற்போதைய வேலை செய்யும் விருச்சிக ராசி மக்கள் மூத்தவுடன் தேவையற்ற வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த காரணத்தால் தங்களுடைய பதவி உயர்வு தாமதமாகலாம். சிலருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் நிறைய வேலைகளில் பிஸியாக இருப்பீர்கள். மேலும் உங்கள் வேலையில் பணி அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் நடத்தும் விருச்சிக ராசி மக்களுக்கு லாபம் கிடைக்காமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. ஜூலை 12 வரை இந்த கிரகங்களின் அதிபதியான புதனின் மற்றொரு பயிற்சி இருக்கிறது. இது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும். இதன் விளைவாக நீங்கள் பணம் சம்பாதிப்பில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். மேலும் ஜூன் மாதத்தில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இதனால் உங்கள் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம். காதல் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் அன்பும் உற்சாகமும் இல்லாமையை கண்டு குடும்ப உறுப்பினர்கள் வருந்துவார்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே விருச்சிக ராசி மக்கள் சூழ்நிலை அறிந்து தங்களுடைய செயல்பாடுகளை திருத்தி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மகர ராசி மக்களுக்கு செவ்வாய் மீது சனியின் அம்சப்பார்வை விழுவதால் அசுப பலன்களை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது மகராசி மக்களுக்கு. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வசதி மற்றும் ஆடம்பரத்தில் குறைப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றத்தின் வேகம் மெதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொந்தமாக தொழில் நடத்தும் மகராசி மக்கள் தொழில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபாரத்தில் பல நிச்சயமற்ற நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் மகராசி மக்களுக்கு இந்த அம்ச பார்வை சராசரியான பலன்களை தரும் மற்றும் உங்களுக்கு அது சார்ந்து வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் தொடர்பு வரும் பிரச்சனைகளை காரணமாக உங்கள் வாழ்க்கைத்துடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தான் முன்வந்து எடுக்க வேண்டும். மற்றும் மகராசி மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நேரத்தில் குறைவதால் பல நோய் தொற்றுகள் உங்களை தாக்கும் அபாயம் இருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் உங்களுடைய பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள். குடும்ப உறுப்பினர் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் மனக்கவலை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே எதற்கும் சிறு சிறு உடல்நல கவலைகளை உடனே மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நலமாகும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமொன்று போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.